செய்த காரியங்களுக்கு செய்த முயற்சிக்கு நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பும் காட்டுகிறது. மாதத்தின் செகண்ட் ஆஃப், அதாவது தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கும் நல்லா இருக்கு. ஸோ இதனால மேஷராசிக்காரர்கள் நீங்கள் எப்படி கடந்த 3 மாதமாக, ஏன் ஆண்டின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதத்தில் சிலதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணது, சில கிரவுண்ட் ஒர்க் பண்ணது, அது எல்லாமே நல்லா பிப்ரவரி மாதத்தில் கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அடுத்த வரக்கூடிய காலகட்டமாகிய மார்ச், ஏப்ரல், மே, ரெஸ்ட் ஆஃப் த மந்த்துக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு அடிப்படையான ஃபவுண்டேஷன் விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய, செய்து அமைச்சிக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக மேஷராசிக்காரர்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் இருக்குதுங்க. ஸோ இதை ராசி அதிபதி வலுத்திருக்கிறனாலையும் ராசி அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறனாலையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். என்ன, செவ்வாயே ராசியை பார்க்கறனால கொஞ்சம் மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும். ஒரே விஷயமும் நீங்கள் உங்களுடைய வேகத்துக்கு நடக்கலைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஜெயிக்கணுங்கிறத மறந்துடக்கூடாது. ஏன்னா மேஷராசிக்காரர்களே எடுத்தமா கவுத்தமான்னு இருக்கக்கூடியவர்கள், அதிக வேகம் இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா நெருப்பு ராசியாக இருக்குது, செவ்வாயின் ஆதிக்கம். அது செவ்வாய் 10ஆம் வீட்டில் உச்சம் பெற்று 4ஆம் பார்வையாக ராசியிலே பார்க்கும்போது சில கோபதாபங்கள், இரிட்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், உங்களுடைய நினைச்ச மாதிரி நடக்கலைன்னா அதுக்கு வேணுங்கிற ரியாக்ஷன், அது எல்லாமே கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் தூக்கக்கூடிய, அதிகமாக வரக்கூடிய, கண்ட்ரோல் இல்லாமல் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனால் பொறுமையாக இருந்து இந்த சிச்சுவேஷனை உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொண்டு அது மூலமாக எதிர்காலத்தை நல்லபடியாக நீங்கள் அமைச்சுக்கணும்.